அப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பஞ்சபூதங்கள் அல்லது பரம்பொருள் மனிதனாக மாறும். மாறியதும் ஞானபண்டிதரும் ஞானபண்டிதர் சுப்பிரமணியரும் அகத்தியரும். அப்போ அகத்தியர் என்ன செய்தார்? முன் செய்த நல்வினை காரணமாக சுப்பிரமணியர் திருவடியை பூஜை செய்தார். சுப்பிரமணியர் அருள் செய்தார் அகத்தீசருக்கு ஞானம் என்று தந்தார். ஞான வாழ்வு தந்து இனி பெறாமைக்குரிய அந்த உடம்பை சுத்தப்படுத்தி தந்தார். அசுத்தம் நீக்கினார். சுத்திய தேகம் தந்து அவருக்கு ஞான வாழ்வு தந்து, நீ சொல்லுக உலகமெங்கும் சென்று செல்லுக உலகமெங்கும் சென்று சொல்லுகினர். இப்போ அகத்தியர் என்ன செய்தார்? முதல் சுப்பிரமணியரை அறிமுகப்படுத்தார். முருகா என்று சொல்லினார். அகத்தியர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்தில் வந்து பல இடங்களில் சென்று முருகா என்று சொல்லினார். சொன்னாலே அவன் ஞானி ஆவான். முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தார் அருளினர். ஒரு முறை முருகானா சொன்னால் போதும், அது அருள் சனியன் பிடித்துக்கும். அது தொடர்ந்து சொன்னால் என்னாகும்? சொல்ல விடாது, தொடர்ந்து சொன்னால் முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர பக்தி பெருகும். பக்தி பெருக உருக்கம் வரும். உருக்கம் ஏற்பட உடல் சுத்தியாகும். உடல் சுத்தியானால் இனி அந்த பிறவி இனிமேல் அவன் பிறக்க மாட்டான். அப்போ அவர் என்ன செய்தார்? தலைவன் பெருமையை பேசினார். அகத்தீசர் தலைவன் பெருமையை பேசினார். பேச 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 உள்ளொளி பெருக ஆரம்பிச்சிச்சு அகத்தீசனுக்கு. இனி பேசாதேனாரு. பேச பேச ஞானக்கணல் தோன்ற ஆரம்பிக்கும். நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஞானக்கணல் தோன்றும். இப்போ ஞானக்கணல் தோன்ற அவர் அனல் தாங்க முடியாமல் அப்புறம் நிறுத்தி ஒரு 5000 ஆண்டுகள் நாட்டு மக்களுக்கு சொன்னார். முருகான் சொன்னார். அப்போ வந்தவரால் இன்றைக்கி 9 கோடி மனிதன் காமதேகம் உள்ளவனாக பிறந்த மனிதன் ஆசான் துணை கொண்டு ஞான தேகமாக்கி கொண்டான். ஞான தேகமாக்கி கொண்டதுனால்தான்